குற்றம் சாட்டப்பட்டவரை உங்களுக்கு தெரியுமா? மிக நன்றாக தெரியும். டாக்டர் சக்கரவர்த்தி தான் கொலை செய்தார் என்ற குற்றப்பத்திரிகை தயார் செய்த போலீஸ் அதிகாரி நீங்கள் தானே? எந்த ஆதாரத்தை வைத்து இவர் கொலை செய்தார் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள்? ஜம்புவின் மரண வாக்குமூலத்தை வைத்து. ஜம்பு வேண்டுமென்றே அப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கலாம் அல்லவா? அது எப்படி கூற முடியும்? அவரை ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரியும், அது எனக்கும் தெரியும். எஸ். ஜம்பு எந்த பாவத்தையும் பதட்டமின்றி செய்ய பழக்கப்பட்டவர், அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். Your Honor, note this point. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நீங்க மிக மிக முரட்டுத்தனமான மனிதர் நாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம். உங்ககிட்ட அடிப்பட்டவங்க உங்ககிட்டயே உதவிக்கு வந்ததாகவும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஆமா, மத்தவங்களை அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன அவமானப்படுத்துறதுக்கும் எனக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கும் அவங்களுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு? அநீதியை தட்டி கேட்க நரசிம்ம அவதாரம் எடுப்பவர் தான் எனது கட்சிக்காரர். ஓஹோ, மிஸ்டர் சக்கரவர்த்தி, அப்ப நீங்க ஜம்புவை கொலை செய்ததற்கு காரணம் உங்க 2 பேருக்கும் உள்ள பகை உணர்ச்சி அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க கற்பனை பண்ணிக்கிற காரணத்துக்கெல்லாம் நான் பொறுப்பாளியாக முடியாது. அப்படின்னா நீங்களே ஜம்புவை திட்டமிட்டு தான் கொலை செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க? அதைத்தான் நான் மறுக்கிறேன். அவர் உங்களை கொல்ல முயன்றாரா? இல்ல. உங்களை தாக்கினாரா? இல்ல. என்ன தாக்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெண்ணை தாக்கினான். அவருடைய மானத்தை காப்பாத்துறதுக்கான முயற்சி பண்ணேன். அது அவருடைய மரணத்துல முடிஞ்சு போச்சு. யார் அந்த பெண்? என் மனைவி. கல்யாணமே ஆகாத சக்கரவர்த்திக்கு மனைவி எங்கிருந்து வந்தாள்? எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆகவில்லை என்கிறேன் நான். நீ திருமணம் ஆனவர் என்பது உம்மோடு பழகிய நண்பர்கள் ஒருவருக்கும் தெரியாது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். இதற்கு தக்க சாட்சியங்கள் உண்டா? உண்டு. சாந்தி சக்கரவர்த்தி, சாந்தி சக்கரவர்த்தி, சாந்தி சக்கரவர்த்தி. சாந்தி, அவருடைய மனைவி. மிஸ் சாந்தி. மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், திருமதி சாந்தி சக்கரவர்த்தின்னு கூப்பிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. திருமதி சாந்தி சக்கரவர்த்தி அவர்களே, அந்த டாக்டருக்கும் உங்களுக்கு என்ன உறவு? திருமணமான பெண்ணை உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் என்ன உறவு என்று கேட்கும் விசித்திரமான மனிதனை இந்த உலகம் இன்றுதான் சந்திக்கிறது. டாக்டர் சக்கரவர்த்தி அவர்களின் மனைவியையும் முதல் முறையாக இந்த உலகம் இன்றுதான் சந்திக்கிறது என்று நினைக்கிறேன். ஆமாம், உங்களது திருமணம் எந்த ஊரில், எந்த ஆண்டு, யார் முன்னிலையில் நடந்தது சொல்ல முடியுமா? 1973 வருஷம் பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி எங்க கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த இடம் வீடா, சத்திரமா, ரிஜிஸ்டார் ஆபீஸா, உள்ளூரா, வெளியூரா? கேரளாவில் உள்ள கோட்டயத்திலிருந்து 12வது மைல் இருக்கிற ஒரு கிருஷ்ணன் கோவில்ல நாங்க கணவன் மனைவியானோம். அப்படின்னா உங்க திருமணத்துக்கு அத்தாட்சியா பத்திரங்கள் ஏதாவது இருக்குமே? இருக்கே. அத கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? எரிஞ்சு போச்சு அப்படின்னு டிஃபென்ஸ் லாயர் சொல்ல சொன்னாரா? இல்ல, நியூஸ் பேப்பர் சொல்லுது. திருமதி சாந்தி சக்கரவர்த்தி, ஜம்பு உங்ககிட்ட தவறா நடந்துக்கிட்டது உண்மையா? உண்மைதான். தவறாக அது எப்படி, என்ன, எந்த முறையில அப்படிங்கறத கொஞ்சம் விவரமா கோர்ட்டுக்கு சொல்ல முடியுமா? ஐ அப்ஜெக்ட் திஸ், யுவர் ஆனர். கேள்வி கேட்பது ஒரு ஆண், கேட்கப்படுவதோ ஒரு பெண்ணிடம். விசாரணையிலும் ஒரு வரமுறைத்தார். இந்த விவரங்கள் இந்த வழக்கு தேவைப்படுகிறது யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். அவர் உங்களை கற்பழிக்க முயன்றாரா? இல்லை. சரி, அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? போராடினேன். அப்படி என்றால் அவர் உங்கள் உடைகளை களைய முயன்றிருப்பார், உள்ளாடையை பல்லால் கடித்திருப்பார், இப்படி எல்லாம் நடந்திருக்குமே. அவரிடமிருந்து தப்பித்துக் கொள்ள தாக்கியிருப்பீர்கள். ஆமா. அதனால் உங்களுக்கும் உங்களால் அவருக்கும் உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே. அப்படி ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னா உங்க உடம்புல எங்கெங்க காயங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்க உங்க முகத்துல கூட காயத்தை காணோம், அதனால உங்களால சொல்ல முடியாது. நான் சொல்றேன், ஜம்பு உங்ககிட்ட தவறான முறையில நடந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னா முழு குத்தமா வருது இல்ல, ஓரளவுக்கு நீங்களும் இணங்கி இருக்க வேண்டும். சாந்தி சக்கரவர்த்தி போராடி இருக்கிறார்கள் என்றாலே இவர் இணங்கவில்லை என்றுதான் அர்த்தம். நண்பர் போலீஸ் ரிப்போர்ட்டை சரியாக படிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் யுவர் ஆனர். படித்து விட்டு தான் தெளிவாக பேசுகிறேன். ஏதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நான் வக்கீலுக்கே படிக்கவில்லை என்று சொல்வீர்கள் போல இருக்கிறதே. யுவர் ஆனர், போலீஸ் ரிப்போர்ட் என்பது நடந்த சம்பவத்தின் குறிப்பே தவிர புனிதமான குரானோ, பைபிளோ, பகவத்கீதையோ அல்ல. எனது கட்சிக்காரர் மனமானவரா இல்லையா என்று கூட கண்டுபிடிக்க முடியாத போலீசார் அவர்தான் குற்றவாளி என்று சொல்லுவது நம்பக்கூடியதாக இல்லை.
டாக்டர் சக்கரவர்த்தி தன் மனைவியின் கற்புக்கு ஏற்பட்ட நெருக்கடியான நிலையில் எந்த கணவனுக்கும் உண்டாகக்கூடிய உணர்ச்சியால் உந்தப்பட்டவராக எதிரியை தாக்கியிருக்கிறார். எதிரியின் மரணமும் சம்பவித்திருக்கிறது. மரணமடைந்த நபர் ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்த ஒருவர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ இறந்தவருக்கோ தனிப்பட்ட முறையில் எந்த விரோதம் இருந்ததற்கான ஆதாரங்களே இல்லை. மேலும் குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையில் சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி ரஞ்சித் அவர்கள் ஆதாரங்களின்றி ஒரு சமூக முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர் மீது குற்றம் சாட்டியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இனி நடவாமல் இருக்கும் வகையில் டிஎஸ் ரஞ்சித் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கோர்ட்டின் கருத்தை வெளியிடுவதோடு டாக்டர் சக்கரவர்த்தி குற்றமற்றவர் என்று தீர்மானித்து அவரை விடுதலை செய்யுமாறு தீர்ப்பளிக்கிறேன். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, ஏ தம்பி, எங்க வயிற்றுல பால் பார்த்துடா. வாங்க வீட்டுக்கு போலாம். நீ எப்போ பாம்பேல இருந்து சாந்தியா மாதிரி இங்க வந்த? ஆண்டவனா பார்த்து உங்களை காப்பாத்துற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான்னு சொல்லுங்க. நான் டியூட்டில பாம்பே பிளைட்ல மெட்ராஸ் வந்தேன். பேப்பர்ல உங்க கேஸ படிச்சேன். இதனால உன் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியத்தை நீ செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உயிரையே பணை வச்சு போராடி அன்னைக்கு தீ விபத்துல இருந்து என்னை காப்பாத்துனீங்களே, அதை விட பெரிய காரியத்தை நான் ஒண்ணும் சாதிக்கல. சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் எல்லா விஷயத்தையும் பேசுவோம். கமா. தோல்வி, தோல்வி, தோல்வி. இது நம்ம வழக்குக்கு மட்டும் ஏற்பட்ட தோல்வி இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஏற்பட்ட தோல்வி. I'm extremely sorry, sir. கோர்ட் நம்ம கண்டிக்கிற அளவுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாம கேஸ் ஃபைல் பண்ணுது பொறுப்பற்ற செயல் உங்களுக்கு தெரியல? எக்ஸ்கியூஸ் மீ சார், நியாயமா உங்க மேலேயே நான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி செய்யாததுக்கு காரணம் கடந்த காலத்துல நீங்க செஞ்சிருக்கிற திறமையான சேவை தான். பின்ன ஏன் கேஸ் தோத்து போச்சு? டாக்டர் சக்கரவர்த்தி உங்களுக்கு நெருங்கிய நண்பர், அதனால முறைப்படி செய்ய வேண்டிய கடமையில இருந்து நீங்க தவறிட்டீங்க. நோ நோ, certainly not, sir. சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் குற்றம் சாட்டப்பட்ட எதிரிக்கு சாதகமா அமைஞ்சு போச்சே தவிர என்னுடைய அஜாக்கிரதை இல்லை. சார், ப்ளீஸ் பிலீவ் மீ. நோ, இதை நான் ஏத்துக்க மாட்டேன். டிஃபென்ஸ் வக்கீல் பிரகாஷம் உங்களுக்கு வேண்டியவர், டாக்டரும் வேண்டியவர். சோ நண்பர்களுக்காக பரிதாபப்பட்டு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் தலைகுனியை வச்சுட்டீங்க. சாரி சார், சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் துரோகம் நினைக்கிறவன் நான் இல்ல. அப்படின்னா டாக்டர் சக்கரவர்த்தி என்ன ஜெயில இருந்திருக்கணும். மிஸ்டர் ரஞ்சித், எனக்கு கிடைச்ச பல தகவல்களை வச்சு தான் சொல்றேன். You have betrayed your uniform. சார், இந்த வழக்குல நான் தோத்துட்டேங்கிறது ஒத்துக்கிறேன். May I tell you something, sir? Yes. டாக்டர் சக்கரவர்த்திக்கு மனைவியா நடிச்சது யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். அவருக்கு திருமணமானது பொய்ங்கிறத மறுபடியும் கோர்ட்டை நிரூபிக்கிறேன். டாக்டர் சக்கரவர்த்திக்கு சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். I promise. Do it. ஏண்டா சக்கரவர்த்தி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கோர்ட்ல பொய் சொல்லி இருக்கிறியே, இதனால உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? பயப்படாதீங்கப்பா, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். நீங்க மட்டும் யார்ட்டையும் சொல்றாதீங்க. Good evening, uncle. அடடே, வாடா ரஞ்சித், வாடா. ஆமா ரோசி, சௌக்கியமா இருக்கியா? அங்கிள், இந்த திருட்டு ராஸ்கல் எங்கிட்ட கூட சொல்லாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். உங்ககிட்ட சொன்னானா இல்லையா? இந்த பயலை உதைக்க வேண்டாம், வேண்டாம். இனிமே இந்த பயலோட நான் பேச போறதே இல்லை. கல்யாண பரிசு உங்களுக்கு மாத்திரம் தான், அவனுக்கு கிடையாது. என்ன அப்படி பாக்குறீங்க? நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? அண்ணா டேய், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு வைஃப் கிட்ட சொல்லவே இல்லை நீ? பேச மாட்டேங்கிற? உன் கல்யாணத்துக்கு தான் கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு கூட போடல. இன்னைக்கு அதான் முடியாது, கல்யாண சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன். என்ன ஆண்டி? உனக்கு இல்லாத உரிமையா தம்பி? சாந்தி, என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, உன் திறமையெல்லாம் காட்டி அமக்காம சமையல் பண்ணு. இப்ப சமைச்சு போட்டா அடுத்த ஜென்மத்துல கூட இந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்க கூடாது. அப்படி இருக்கணும் சாப்பாடு. கெட்ட புத்திடா உனக்கு. இவன் கல்யாணத்துக்கு தான் நீ என்ன வர விடாம பண்ணிட்ட. இப்ப வீட்டுக்குள்ளேயும் வர விடாம பண்ணலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது மிஸ்டர். இது ஏன் வீடு, நான் எப்ப வேணா வருவேன், எப்ப வேணா போவேன். நல்ல பிள்ளைங்கப்பா நீங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருங்க, நாங்க அதுக்குள்ள சமையல முடிச்சிட்டு வர்றோம். ஏன் ஆண்டி, உங்க மருமகளுக்கு சமைக்க தெரியாதா? அதே அவர்கிட்டே கேளுங்க. நீ வாமா ரோசி, வா. என்ன வக்கீல வீடு தேடி வந்திருக்கிறா, அவங்க என்னடா எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்கிற? அப்பா,
ரெண்டு பேரும் கோர்ட்ல மோதிக்கிட்டானுங்க. அந்த சூடு இன்னும் அடங்கல. டேய் அதெல்லாம் மறந்துடுறா. we are all friends. ஏண்டா பசங்களா, சாப்பாடு தயாராகிற வரைக்கும் சீட் ஆடுவோமா? டேய் பிரகாஷ், இதுலயாவது நீ ஜெயிக்கிறியான்னு பாக்குறேன். இதுலயும் நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாமா? டேய் ராமா, சீட்டு கட்டு கொண்டு வாடா. Come on, let's play. நான் அடிச்சு பாக்குறேன். என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? பேச ஆரம்பிச்சா நிறைய பேசுவேன். பயமா இருக்கு. பயமா? எதுக்கு? நீங்க டிஎஸ்பி சம்சாரமாச்சே, உங்ககிட்ட ஜாகிரதையா பேசுறேன். அப்படிலாம் பயப்பட வேண்டாம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர் சம்சாரம். அதை கேட்கல, உண்மையிலேயே நீங்க யாரு? ஏன் உங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சுட்டு வர சொன்னாரா? தப்பா நினைக்காதீங்க, நான் ஏதோ ஆர்வத்துல கேட்டேன். சரி, என்னை பத்தி சொல்றேன். உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல மாட்டீங்களே? நிச்சயமா சொல்ல மாட்டேன். அது எப்படி? மனைவிங்கிறவ புருஷன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாளே. சில சமயத்துல புருஷன்கிட்டயும் சில உண்மைகளை மறைச்சுதான் வாழ வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னை பத்தி டாக்டர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? அதார் டாக்டர்? அதான் உங்க வீட்டுக்காரர். அப்படி சொல்லுங்க. அவர் உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அப்படியா? அப்படித்தான். மனைவி கிட்ட சில உண்மைகளை மறைச்சு வாழ்ற புருஷனும் இருக்காங்க இல்லையா? ஐ எம் சோ சாரி. என்ன ஆச்சு இப்போ? அத்தை கேட்ட நான் வடிச்சதாக சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, உங்க வீட்டுக்காரர் மாதிரி. சீக்கிரம் சமையல் ஆகட்டும். ஓடுமா சாந்திமா, நாங்க ரெண்டு ஆட்டம் ஆடுறதுக்குள்ள மடமடன் சமையல் செஞ்சு சுட சுட போட்டியே. அங்கிள், மத்தவங்களை ஆச்சரியப்பட வைக்கிறதுல சாந்திக்கு நிகர் சாந்தி தான். என் மருமக எல்லாத்துலயும் ரொம்ப வேகம். இனிமே தினம் இங்க வந்து சாந்தி கையால சாப்பிடுறதை விட எனக்கு வேற வேலையே கிடையாது. போரும் தம்பி, ஒரே ஐடியா என் மருமகளை புகழாத, அவளுக்கு திருஷ்டி பற்ற போகுது. ஆமாமா, இவன் திருஷ்டி ரொம்ப பொல்லாது. கொஞ்சம் கால் மண் எடுத்து சுத்தி போடுங்க, இவன் கண்ணு பட்டா கருகி போயிடும். அது இருக்குடா, காலம் பூரா நம்மையே சுத்திக்கிட்டு இருப்பான். பாசமுள்ள பயனாச்சு. யார் தம்பி நினைக்கிறா? எப்படா இவன் தொலைவான்னு எத்தனையோ குற்றவாளிகள் நினைக்கிறான் இல்லையா? போதும் அசட்டு பேச்சு, முதல்ல தண்ணியை குடிங்க. டாக்டர், உன்னை யாரா நினைக்கிறது? இந்நேரம் நான் நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ நோயாளிங்க வாழ்த்திட்டு இருப்பாங்க இல்லையா? ஏய் ஏய், என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? டிஸ்டர்ப் பண்ணாதே. முக்கியமான விஐபி ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அட வெறும் பயல, விஐபி உங்ககிட்ட பேசுறாரா? யாரா அது? சன் ஆஃப் ஈஸ்வரன் முருகன். முருகனா? ஆமா, என்ன பேசினாரு? பஞ்சாமிர்தத்துல ஏன் உப்பு போடலன்னு கேட்டாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடே வக்கீலா, நீ தர்மத்தை காப்பாத்த புறப்பட்டு இருக்க, எந்த பயலை பத்தியும் நீ கவலைப்படாதே, அட்ரா டேபிள ஜெய்டா கேஸ்னார். அப்படி சொல்லி இருக்க முடியாதே. ஏன்? முருகன் என் காதுலதான், டே ரஞ்சித், ஜெயிக்க பிறந்தவன் நீ தாண்டா அப்படின்னு சொன்னார. பாத்தீங்களா, ஏன்டா இப்படி புழுகுறீங்க? உங்க காதல நான் எதுவுமே சொல்லலையடா. நீ முருகனா? எஸ், போடா கோணி புடுங்க. டேய், இந்த பரமசிவனுக்கும் அந்த பார்வதிக்கு நான் தான்டா முருகன். ஓஹோ, நீ இப்படி முருகனா? டேய், பேசாம சாப்பிடுங்க, சாப்பிடுற நேரத்துல சாமி எடுத்து. அங்கிள், எல்லாம் இந்த லாயர் பையன் தான். என்னடா ரவுடிங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற? மூஞ்சில அரைவேன். பேசாம சாப்பிடுங்க. என்ன இது சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? சரி சரி சாப்பிடுங்க. அம்மா ரசம் ஊத்துமா. டேய், நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, உங்க அம்மா சொன்னாதான்டா கேட்பீங்க. எனக்கு குழம்பு வெட்டுங்கடா, வளைச்சு வெட்டுங்கடா. பாரு அவனை. சக்கரவர்த்தி, நான் இப்படியே கைகள் விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். சாந்தியோட சரித்திரத்தை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். இப்படி சவால் விட்ட பல பேருடைய சரித்திரம் இருந்த இடம் தெரியாம போயிருக்கு. அதை நீயும் நானும் படிச்சிருக்கோம். அவசரப்படாது, தீர்ப்பாயிடுச்சு நினைக்கிறியா? சம்சாரியா நடிக்க வேண்டிய அவசியம் இந்த பிரம்மச்சாரிக்கு ஏன் ஏற்பட்டதுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். Let us see. போலீஸ் போலீஸ் போலீஸ்! அந்த பொண்ணை என் பக்கம் எடுத்துட்டு வர. அப்படிங்க அப்படிங்க. மணி சார், இன்னொரு காபி கொண்டு வந்து
மெத்தபடி கீழே ஒரு பொண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது கூட சார் சொன்னதுப்பா. சரிங்க சார். பொண்ணு அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற, இங்க வா. வா இங்க. இங்க யாரும் போலீஸ்காரங்க ஒண்ணு விரட்ட மாட்டாங்க, தைரியமா வா. உட்காரு. பரவாயில்ல உட்காரு. ஏம்மா, எல்லா பணக்காரனும் பர்ஸ் நிறைய பணம் வச்சிருப்பான்னு நினைச்சியா? அவசரப்பட்டு என் பர்ச திரண்டி, அதுல என்ன இருக்கு பாரு. ஆமா. ஏன் சார், இது என்ன உங்க பர்ஸா? ஒண்ணுமே இல்லையே. ஆமா, என்ன அப்ப நீங்க பாத்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு, உனக்கு தெரியுமா? பாம்பின் கால் பாம்பரியும். பாம்புலயும் பெரிய ராஜநாகமா இருப்பீங்க போல இருக்க. நம்மள விடுங்க. உட்கார் உட்கார் உட்கார். நீ காஃபி குடிக்கணும், நான் நிறைய உங்ககிட்ட பேசணும். பார்த்தா நல்ல குடும்பத்தை பொண்ணு போல இருக்கிற, நான் திருடி பிழைக்கிறியே. என்ன சார் பண்றது, நம்ம குலத்தொழிலே அதானே. ஓ, பலே பலே பலே. ஆமா, தொழில் எப்படி திருப்திகரமா நடக்குதா? இதுக்கெல்லாம் நான் பேங்க்ல கடன் கொடுக்கறாங்க. ஏதோ ஏமாந்தவங்கள வச்சு நடந்துகிட்டு இருக்கு. என்கிட்ட வேலைக்கு வந்துரு, கை நிறைய பணம் தரேன். உங்க கூடயா? என்ன வேலை? திருட்ட நீ குடிசை தொழிலா செய்யற, ஆனா நான் லட்சக்கணக்கில் பணம் போட்டு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரியா நடத்துறேன். என்னமோ பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு பிறந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பாசம் சார். என் பேர் சாந்தி. உங்க பேர்? மார்த்தாண்டன். ஏன் சார், நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு நல்ல பேரே கிடைக்காதா? இந்த மாதிரி மார்த்தாண்டன், பைரவன், காளிமுத்துன்னு ஒரு பீட்டர், ஒரு ஜேம்ஸ், அப்படி இப்படின்னு ஒரு ஃபேஷனா வச்சு கூடாதா? அந்த குறைய போக்கணுங்கிறதுக்காகத்தான் சாந்திங்கிற உன்னை என்கிட்ட வேலைக்கு இருக்க சொல்றேன். என்ன சொல்றேன்? ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்ன வேற மாதிரி நினைச்சு அப்படி இப்படின்னு பழக முயற்சி பண்ணீங்க, நான் பத்திரக்காளியா மாறிடுவேன். என் கை வேணா சுத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசு நெருப்பு. கவலையே படாது, இங்க உனக்கு பாதுகாப்பும் உண்டு, மரியாதையும் உண்டு. ஓகே, நம்ம ஒப்பந்தத்துக்கு அடையாளமா காபி சாப்பிடு. என்னமோ உலக நாடுகள் ஒப்பந்தத்தை முடிச்சு கையெழுத்து போட்டுக்கிற மாதிரில இருக்கு. வாப்பா ரஞ்சித், என்ன இந்த பக்கம்? ரோசியை கூட்டிட்டு போகணும் வந்தேன். அம்மா எங்க ரோசியை காணோம்? ஓ, கீதா கீதா. வந்துட்டேன். ஏமா, உன் பேர் கீதா, சாந்தி இல்ல? அது கீதா எங்க அப்பா வச்ச பேரு, ஆனா எங்க அம்மா சாந்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? ரஞ்சித், நீ கூட கீதானே கூப்பிடலாம்டா. அங்கிள், எப்படி கூப்பிடணுமோ எப்ப கூப்பிடணுமோ அப்ப நான் கூப்பிடுறேன். வரேம்மா, வரேன். Sir, here is the proof. Shall I play it? Yes, sit down. என்னங்க யோசனை? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இல்லங்க, சூடா பால் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. வேண்டாம், எங்க? என் உள்ள பூராவும் நீதான் நிறைஞ்சிருக்க. சூடா பால் சாப்பிட்டா உனக்கு சுடாது. பரவாயில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பியா, நான் உன்னை கொஞ்சி கொஞ்சி குடிப்பேனா? என்னங்க உங்க பிடிவாரம்? இது பிடிவாதம் இல்ல, சரசம். மனைவி பால் கொடுக்க அத கணவனை ஆசையா குடிக்கிறப்போ எவ்வளவு இன்பமா இருக்குன்னு தெரியுமா? ஓஹோ, ஏற்கனவே உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? ஐயோ, நீ இப்படி என்ன தப்பா நினைக்கிறிய? நம்ம தாத்தவராயன் இருக்கானே, பார்த்தவராயனா? ஆமா, டிஎஸ்பி ரஞ்சித், அவன் தன்னுடைய முதலிரவு அனுபவத்தை என்கிட்ட சொன்னான். அவன் மனைவி கிட்ட இப்படித்தான் பேசினானா. ஆமா, இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறிய? இந்த ஆண்பாலுக்காக இந்த பெண்பால் அன்பால் கொண்டு வந்த பசும்பாலாச்சே, சுவையில்லாம இருக்குமா? வெக்கமா இருக்க? இது பார், இந்த இடத்துல
நீயோ நானோ மூடி வரைக்க எதுவுமே கிடையாது. என்னங்க யாரும் இல்லையே. என்னங்க லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆமா, வேற யாரும் இங்க இருக்காங்க? லைட் கிட்டுமே. வெக்கமே. சோ இதுதான் நீங்க கொண்டு வந்த ப்ரூஃப். சார் ஃபாலோ ஹிம். எஸ் ஏடா விக்கி விக்கி சிரிக்கிற, அப்புறம் எக்கி எக்கி சிரிக்கிற? அது இல்லடா, சினிமா போஸ்டர்ல வேண்டாதவங்க முகத்துல ஜனங்க சாணி அடிப்பாங்களே, அது உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். இப்ப காத்தவராய முகம் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்ற? டேபிள்ல டேப் ரிகார்டர் வச்சு சுத்தி போலீஸ் ஆபீசரை உட்கார வச்சிட்டு இருப்பான். டேப் ஆன் பண்ண உடனே அவனுக்கு தேவையில்லாத மேட்டர் வரப்போது ஏன் வரப்போறான்? என்னங்க பால் சாப்பிடுங்க. பால் வேண்டாம், காபி கொண்டு வா. அடிக்கடி காஃபி சாப்பிட்டா உடம்பு காங்காதீங்க. எனக்கு பால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது. எனக்கு காபி தான் வேணும்னா எப்படி அடிச்சு விடுறே? பின்ன எனக்கு பால் பிடிக்காதுங்க. என்ன நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எழுந்து அடிக்க போற மாதிரி போறேன். இதே மாதிரி நீங்க சண்டை போடுங்க. ஒரு நாளைக்கு அவன் வர போறான், உத கொடுக்க போறான், ஊருக்கெல்லாம் தெரிய போகுது. என்னதாண்டா செய்ய சொல்ற? அதாவது நடிக்க வந்த பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உண்மையான பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, எப்பவும் பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமைதான்டா. இன்னொரு தடவை சொல்லுங்க. எப்பவும் பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமைதான். நீ அவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு அடிமையாவே இரு. போடா. வேற ஏதாவது ரெண்டு கோதையும் பூ வச்சுக்க வரும், அவகிட்ட சொல்லு. ஏதோ ஒரு விதத்துல ரெண்டு பேரும் நீங்க மாட்டிட்டீங்க. எனக்கு நான் ராஜா விட்டு கண்ணி குட்டி. இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் தெரியும்டா. டேய், நீ வெக்க அரைச்ச கண்ணுக்குட்டிடா. ஒரு நாளைக்கு எவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பின்னாடி பூஜாவை தூக்கிட்டு லோ 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 லோன்னு அலைய போற. ஐயோ, சத்தியமான கல்யாணமே பண்ணி மாட்டேவா? எனக்கு பயமா இருக்கு. அசதியா இருக்கு. அந்த பாலை எனக்கு கொடுத்துருங்க. அப்பா, எது கிடைச்சாலும் குடிச்சிடா நீ. டேய், டேய், டேய். டாக்டர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. எஸ் டாக்டர் சக்கரவர்த்தி ஹியர். டாக்டர், உனக்கு பழக்கமில்லாத குரல், ஆனா உன் பகைவனுடைய குரல். யார் நீ? நான் யாருங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும். உனக்கு தைரியம் இருந்தா நீ யாருங்கிறத என்கிட்ட சொல்லு, இல்லை முன்னாடி வந்து நில்லு. நீ வீரனா இருந்தா புலிக்குகைக்கு பக்கத்துல இருக்கிற மாளிகைக்கு வந்து பாரு. நானும் அங்க தனியாவே உன்னை சந்திக்கிறேன். யாரு எப்படின்னு அங்கேயே முடிவு கட்டிடுவோம். என்ன நிச்சயமா? ஹலோ ஹலோ ஹலோ. வீட்ல யாரும் இல்லையா? அட்வொகேட் பிரகாஷ் வீடு தானே? ஆமா. அம்மா யாருன்னு அத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. போய் அவரோட கிளையண்ட் வந்திருக்கான்னு சொல்லு. உட்காருங்க, உட்காருங்க. ஏய், அந்த புக் எடு. குட் மார்னிங். குட் மார்னிங். டேக் யூ சீட். உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு நீயா? நானே தான். அன்னைக்கு சந்தி முனையில சந்திச்சீங்களே, அதே சாந்தி தான். தள்ளி காசுக்கு அல்லாடிக்கிட்டு இருந்த, திடீர்னு எப்படி இந்த மாற்றம்? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நான் ஒரு பெரிய இடத்து பொண்ணு, ஒரு கேஸ் நடக்குதுன்னு. அந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டேன். சின்ன கேஸ் எல்லாம் பாக்கி இருக்கு, உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போலாம் தான். சோ as a lawyer தான் என்ன மீட் பண்ண வந்தேன்னு சொல்லு. பின்னா செல்லம் லவராவா? ஐயோ, என்னாச்சு? சார், என்னாச்சு? வயித்து பெரட்டுது சார். காலகாத்தாலி. ஐயோ, என் சொசைட்டி அப்படி சார். ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த விஸ்கி இல்ல, ஆமா விஸ்கி. விஸ்கி அது ஒரு ஸ்மால் கொடுத்தாங்க. குடிச்சிட்டேன். பெரட்டது ஒரு இப்போ உனக்கு என்ன வேணும்? பாத்ரூம். பாத்ரூம் அங்க இருக்கு. இத கொஞ்சம் மடிச்சு போடுறீங்க? உடம்பு பலிக்கணுமா? நான் பண்ண போறேன். பாத்ரூம் இது இல்ல, அது பாத்ரூம். பாத்ரூம் அது. ப்ளீஸ் வழியில ஒண்ணாகாம ஜாக்கிரதை. வந்த ஸ்டைல பார்த்தா பெரிய கேஸ் நினைச்சேன், கடைசியில வாந்தி கேஸ். எப்படி பூச்சி எடுக்க முடியும்? மெதுவா. அம்மா, என் சட்டெல்லாம் கிழிச்சு விட்டாங்க. நான் கிழிக்கலையே சட்டை. இங்க யாருமே இதெல்லாம் கேட்கலையா? கட்சி படுத்துருவாயா? என்னம்மா, என்னம்மா, என்ன நடந்தது? நாளை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. இங்க அடிக்கடி வருவீங்களா? ஆமா. ஐயோ, எல்லாம் போச்சு அம்மா. என்னம்மா போச்சு? என் மானம் போச்சு. மானமா போச்சு? அடப்பாவி. ஏன் சார், ஒரு கன்னி பொண்ணு கேஸ் கொடுக்கான்னு வந்தா இப்படி கன்னி போன பொண்ணா ஆக்கிட்டீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கல்யாணி, இத நீ நம்புற? நம்புங்க. நம்புறேம்மா. என்னம்மா நடந்தது? இத பாருங்க, நான் பெரிய இடத்து பொண்ணுங்க. நீ வெள்ளை சட்டை போட்டுக்க தெரியல. ஆமாடி.